உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஆன்மீக அன்பர்களே, அன்பிகளே. இந்த வாரம் ஆன்மீக பகுதியிலே மனிதனுடைய உயிர் தோற்றமாகப்பட்டது, அதாவது டார்வினின் உயிரியல் பரிணாம வளர்ச்சியை பற்றிய ஆன்மீகத்துக்குள் புதைந்திருக்கும் விஞ்ஞான உண்மைகள் என்ன, பிறகு அந்த ஆன்மீகத்திலே புதைந்திருக்கக்கூடிய அந்த உயிரியல் பரிணாம வளர்ச்சியை சித்தர்களும் முனிப்புங்கவர்களும் மகரிஷிகளும் கிட்டத்தட்ட 4 யுகங்களுக்கு முன்பே, ஒவ்வொரு யுகமும் பல லட்சங்கள் ஆண்டுகளை கொண்டது, சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் ஆக இந்த 4 யுகங்களின் மொத்த ஆண்டுகள் கிட்டத்தட்ட 39 லட்சம் ஆண்டுகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆக இதே வார்த்தையைத்தான் உயிரியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறார்கள், 50 லட்சம் வருடங்களுக்கு ஒரு முறை இந்த பூமியில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களும் அழிந்துவிடும். ஏதோ ஒரு விதமான பிரளயம் வந்து அழிந்துதான் வந்திருக்கிறது. மீண்டும் எஞ்சி இருக்கக்கூடிய, தப்பி இருக்கக்கூடிய மிச்ச உயிரினங்களை வைத்துக் கொண்டு இந்த பூமி வாழ்க்கையை தொடங்கும். ஆக இதையே தான் வந்து சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று சமயம் சொல்கிறது. கேள்விகளை கேட்டுத்தான் மனிதன் அறிவில் வளர்ந்தான் என்பது சத்தியமான வாக்கு. இப்போது அவன் அடுத்த கேள்வி கேட்கிறான். சரி, முதல் உயிரினமாகப்பட்டது கடலில் இருந்து ஒற்றை பாசி என்கின்ற அந்த நீல பாசி தான் தோன்றியது என்று விஞ்ஞானம் சொல்கிறது. இதையே தான் தசாவதார தத்துவம். நான் பின் இதை பற்றி விளக்குகிறேன். முதலில் நான் விஞ்ஞான ரீதியாக கூறிவிட்டு பிறகு நான் தசாவதார தத்துவத்திற்கு வருகிறேன். ஆக தசாவதார தத்துவத்தின் பரிணாம நாகரிக பரிமாண வளர்ச்சி, மனிதனுடைய உயிரியல் நாகரிக பரிமாண வளர்ச்சியைத்தான் தசாவதாரம் என்று இந்துக்கள் 38 லட்சத்து சில்லறை ஆண்டுகளுக்கு முன்பே கூறிவிட்டார்கள். இது தெரியாமல் பிதற்றுகின்றார் இன்றைக்கு கமலஹாசன் என்கின்ற ஒரு நடிகர். இந்துக் என்பதே இல்லையாம், அவர் ஒரு இருக்க வேண்டும், அதிலும் வடிகட்டிய இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், இந்து என்ற வார்த்தை எதிலிருந்து வந்தது என்றால், சந்திரனுக்கு தூய தமிழில் இந்து என்று பெயர். இந்து நாளிதழ், இந்து கேலண்டர், அதுதான் இந்து பத்திரிகை ஆரம்பித்தது கூட. இந்து என்றால் அது வந்து ஒரு சப்ஜெக்ட் சொல்லல்ல, அது ஒரு ஆப்ஜெக்ட் சொல்லும் அல்ல, அது ஒரு கோளின் சொல். ஒரு நவ கிரகத்திலே 2வது கிரகமான தாய் கிரகம். இந்து என்பது சந்திரனுடைய மறுபெயர். சந்திரன், நம்ம மனிதர்களுக்கு ஒரு ஆளுக்கு 10 பேர் இருப்பது இல்லையா, நிக்நேம் இருப்பது இல்லையா, வீட்டில் ஒரு பேர், வெளியிலே ஒரு பேர். அதே போல் சந்திரனுடைய அடுத்த பெயர் இந்து. இந்து என்றால் சந்திரன். அந்த சந்திரனுடைய ஆதிக்கத்தை அதிகம் பெற்றதுதான் இந்த இந்திய நாடு. அதனால்தான் இந்திய மதங்கள் வந்து போரில் விருப்பமில்லை, அடுத்த நாட்டை பிடிப்பதில் விருப்பமில்லை, அடுத்த தேசத்தை பிடிப்பதில் வந்து விருப்பமில்லை. அதனால்தான் அந்த சந்திரனுடைய கதிர்வீச்சு அதிகமாக இந்தியாவிற்கு கிடைப்பதால் தான் அதை வேத காலத்து ரிஷிகளும் முனிவர்களும் சித்தர்களும் இந்து மதம் என்றார்கள். இங்கே இந்தியாவிலேயே மிக 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 பழமையான மதம் என்று சொன்னால் மொத்தம் வந்து 3 மதங்கள் தான். அந்த 3 மதத்தில் வரலாற்றிற்கு முற்பட்ட காலத்தில் தோன்றி இன்றும் நிலைத்து நிற்கின்ற மதமே இந்து மதம். காரணம் என்னவென்றால், இந்த உலகத்திலே அதற்கு முன்பு இருந்தது, அதாவது வரலாற்றிற்கு முற்பட்ட காலத்திலேயே தோன்றி இன்றும் நிலைத்து நிற்கின்ற மதங்கள் 3. அவை இந்து மதம், சௌராஷ்டிர மதம், யூத மதமாகும். இவை பல கடுமையான அதிர்ச்சிகளுக்கு உட்பட்டும் இன்றும் நிலைத்திருப்பதன் வாயிலாக தங்கள் வலிமையை, உள் வலிமையை நிரூபிக்கின்றன. யூத மதம் கிறிஸ்துவ மதத்தை தன்னுடன் நினைத்துக் கொள்ள தவறியது மட்டுமின்றி அனைத்தையும் வெற்றி கொண்டதும் தன்னிலிருந்து தோன்றியதுமான கிறிஸ்துவ மதத்தால் பிறந்த இடத்திலிருந்தே விரட்டி அடிக்கப்பட்டு விட்டது. இன்று தங்கள் பெருமைக்குரிய மதத்தை நினைவுபடுத்த ஒரு சில பார்சிகள் மட்டுமே வாழ்ந்து வருகிறார்கள். இந்திய மன்றில் ஒன்றன் பின் ஒன்றாக எத்தனையோ கிளை மதங்கள் உண்டாயின. அவை வேத நெறியின் அடித்தளத்தை உலுக்கி விடுமோ என்று தோன்றியது. ஆனால் பயங்கரமான நிலநடுக்கம் ஏற்பட்டால் எப்படி கடல் சிறிது பின்னோக்கி சென்று பின்னர் 1000 மடங்கு சீற்றத்துடன் பெருகி வந்து அனைத்தையும்
வளைத்துக் கொள்கிறதோ அதுபோல் எல்லா கிளை மதங்களும் ஆரம்ப ஆரவாரம் ஓய்ந்ததும் மிக பெரியதான தாய் மதத்தால் கவர்ந்திழுக்கப்பட்டு அதனுள் இரண்டர கலந்துவிட்டன. அறிவியலின் இன்றைய கண்டுபிடிப்புகள் எந்த வேதாந்தத்தின் எதிரொலிகள் போல் உள்ளனவோ அந்த வேதாந்தின் கண்ணான ஜோதிஷத்திலிருந்தே அந்த வேதாந்தமே படைக்கப்பட்டது என்பதுதான் என் அனுபவ ரீதியாக நான் இந்த ஆன்மீகத்தை விளக்கி கொண்டு வருகிறேன். ஆம், இந்த ஆன்மீகத்தை பற்றி விவேகானந்தர் விளக்கி இருக்கிறார். இந்த ஆன்மீகத்தை பற்றி கடந்த நூற்றாண்டிலே ராமகிருஷ்ண பரமஹம்சர் விளக்கி இருக்கிறார். இந்த ஆன்மீகத்தை பற்றி கடந்த நூற்றாண்டிலே ரமண மகரிஷி அவர்கள் விளக்கி இருக்கிறார்கள். பிறகு 14 சித்தர்கள் விளக்கியிருக்கார்கள். பிறகு 18 சித்தர்கள் விளக்கிறார்கள். பிறகு சப்த ரிஷிகள் விளக்கிறார்கள். பிறகு பிரம்மதேவன் முதல் சர்வேஸ்வரனான ஈஸ்வரன் வரை, பிறகு பிரம்மா முதல் பிறகு விஷ்ணு வரையும் விளக்கியிருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் விளக்குவதற்கு என்று ஒரு விஞ்ஞான கோட்பாடு இருக்க வேண்டும் அல்லவா? அந்த விஞ்ஞான கோட்பாடுதான் ஜோதியாம் பிரம்ம ஜோதி. அந்த பிரம்ம ஜோதியின் வாயிலாகவே அனைவரும் விளக்கியிருக்கிறார்கள். இதற்கு இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லட்டுமா? 19ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த தியோசோபி என்று சொன்னால் பிரம்ம ஞானத்தை பற்றிய அறிவை மேடமி பிளாவாட்ஸ்கி என்பவர் ரஷ்யாவில் தோன்றியவர். 18ஆம் நூற்றாண்டு. அவருக்கும் இந்து மதத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் ரஷ்யாவில் தோன்றியவர். ஆகையால் அந்த ரஷ்யாவில் தோன்றிய அவர் என்ன குறிப்பிடுகிறார்? இந்துக்களுடைய தசாவதார தத்துவத்தில் இருந்துதான் விஞ்ஞானிகளும் களவாடினார்கள். அதே இந்து மதத்துடைய தசாவதார தத்துவத்தை தான் தழுவித்தான் கிறிஸ்துவ மதமே உருவாக்கப்பட்டது என்று அவர் ஆராய்ச்சி செய்துள்ளார். அவர் ஒரு அக்கல்ட் சயின்டிஸ்ட். அவர் ஒரு பிரம்ம ஞானத்தை பற்றி அறியக்கூடிய, இத்தனைக்கும் சொல்ல போனால் ரஷ்யாவிலே பிறந்தவர். நம்முடைய இந்து மதத்திற்கு சம்பந்தமே இல்லாத ஒரு மதத்தில் அவர் பிறந்தவர். அவர் குறிப்பிடுகின்றார், தசாவதார தத்துவத்திலிருந்தான் கிறிஸ்துவ கொள்கையே உருவாக்கப்பட்டது என்று. இப்போது நான் விஷயத்திற்கு வருகின்றேன். ஆக கேள்விகளை கேட்டுத்தான் மனிதன் அறிவில் வளர்ந்தான் என்பது சத்தியமான வாக்கு. இப்போது அவன் அடுத்த கேள்வியை கேட்டான். அந்த ஒற்றை நீல பச்சை பாசியில் இருந்துதான் சகல உயிரினங்களும் தோன்றியதாக வைத்துக் கொள்வோம். அந்த முதல் பாசி எங்கிருந்து வந்தது? உயிர்கள் எதுவுமே இல்லாத சூழலில் அதன் வருகை எப்படி நிகழ்ந்தது? அது எப்படி பெருகியது? அதிலிருந்து விலங்கினங்கள் எப்படி தோன்றி இருக்கும் என அடுக்கு அடுக்கான கேள்விகள். ஒரு காரின் எல்லா பாகங்களையும் கழட்டி போட்டுவிட்டு திறமையான ஒரு மெக்கானிக்கிடம் கொடுத்தால் அவர் அதை திரும்பவும் சேர்த்து காரை ஓட வைப்பார். ஆனால் ஒரு உயிரின் எல்லா அம்சங்களையும் தனித்தனியாக தலைச்சிறந்த உயிர் விஞ்ஞானியிடம் கொடுத்தால் கூட அவரால் அதை சேர்த்து உயிரை வாழ வைக்க முடியாது. உயிரின் மகத்துவம் அது. அப்படிப்பட்ட உயிர் எங்கிருந்து வந்தது? பல நிபுணர்கள் வெவ்வேறு கருத்துக்களை சொன்னார்கள். கடலில் மிதந்த ஒரு காற்று குமிழியில் இருந்து அது தோன்றியிருக்கலாம் என்றார் ஒரு விஞ்ஞானி. வேறு ஒரு விஞ்ஞானியோ ஏதோ கிரகத்தில் இருந்து அது பூமியில் விழுந்திருக்கலாம். எதற்கும் பக்கத்து கிரகங்களை நன்றாக ஒரு தடவை தேடச் செய்யுங்கள் என்றார் இன்னொருவர். ஆனால் கடைசியில் ஓபாரின் என்ற ரஷ்ய விஞ்ஞானி சொன்னதுதான் உண்மை என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. வானத்தில் இருந்து வந்த மின்னல் கடலுக்கு அடியில் சில ரசாயன மாற்றங்களை செய்தது. பின் குறிப்பு: ஜோதிஷத்திலே ஒரு உயிர் தோன்றுவதற்கு காரணமாக 3 கிரகங்களுடைய மின்வெட்டு தேவை, மின்காந்த அலைகள் தேவை என்று ஜோதிஷம் சொல்கிறது. ஆக சூரியன் என்கின்ற ஆத்ம காரகனும் சந்திரன் என்கின்ற தாய் காரகனும், பிறகு இந்த 2 கிரகங்கள் கதிர்வீச்சு, அதாவது ஒரு தூசி பூமியில் இருந்தால் அந்த தூசியின் மீது சூரிய ஒளி பட வேண்டும். பிறகு சந்திரனுடைய கதிர்வீச்சும் பட வேண்டும், சூரிய கதிர்வீச்சும் பட வேண்டும். சூரியனுடைய கதிர்வீச்சு உயிர் தரக்கூடிய கதிர்வீச்சு. சந்திரனுடைய கதிர்வீச்சு அந்த உயிருக்கு மேல் தோலும் சதையும் ரத்தமும் மாமிசமும் அதை திடமாக்கக்கூடிய கதிர்வீச்சு. பிறகு குரு பகவானுடைய கதிர்வீச்சு அது எந்திரிச்சு நடக்கும். உயிர் வந்துருச்சு சூரிய கதிர்வீச்சிலிருந்து, உடல் வந்துருச்சு சந்திர கதிர்வீச்சிலிருந்து. அறிவு வர வேண்டும் அல்லவா? அறிவு வந்தால் தானே செயல்பட முடியும். அந்த அறிவு கதிர்வீச்சு என்கின்ற மீத்தேன் கதிர்வீச்சை என்ற மஞ்சள் நிற கதிர்வீச்சை தருவது குரு. இந்த 3 கிரக கதிர்வீச்சு ஒரு தூசியின் மீது பட்டால் அது ஒரு பூச்சியாக மாறும். பிறகு அந்த பூச்சி தான் பிறகு ஒற்றை நில பாசியாகி, பிறகு அது மனிதனாகி, பிறகு இன்று நம்முடைய பூர்ண மனிதாவதாரம் வரையில் வருகிறது என்று ஜோதிஷம் சொல்கிறது. அதனால் தான் நான் சொல்கின்றேன்,
ஜோதிஷத்தில் இருந்தே வேதங்கள் களவாடப்பட்டிருக்கின்றன, ஜோதிஷத்தில் இருந்தே உபநிஷதங்கள் களவாடப்பட்டிருக்கின்றன, ஜோதிடத்திலிருந்தே ஆன்மீகமும் களவாடப்பட்டிருக்கின்றன. அதனால்தான் ஜோதிடத்தை வேதத்தின் கண் என்று வேதம் சிறப்பித்து கூறுகிறது. பிறகு உபனிஷத்தை படித்தால் சூரியனிலிருந்து தான் உபனிஷத்தினுடைய முதல் ஸ்லோகமே ஆரம்பிக்கிறது. அந்த சூரிய ஜோதியான பிரம்ம ஜோதியிலிருந்து தான் அந்த உபனிஷத்தின் முதல் ஸ்லோகமே ஆரம்பிக்கிறது, 100 ஸ்லோகங்களுமே. ஆக மீண்டும் விஷயத்திற்கு வருவோம். அதன் விளைவாக, அதாவது வானத்தில் இருந்து கடைசியாக ஓபாரின் என்ற ரஷ்ய விஞ்ஞானி சொன்னதுதான் உண்மை என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது, உயிர் தோன்றியதற்கான விஞ்ஞான உண்மை என்பதை. வானத்திலிருந்து வந்த மின்னல் கடலுக்கு அடியில் சில ரசாயன மாற்றங்களை செய்தது. அதன் விளைவாக உயிர்களின் அடிப்படை பொருட்களான மூலக்கூறுகள் கிளம்பின, அதிலிருந்துதான் உயிர் தோன்றியது என்றார் அவர். அதைத்தான் நான் சொன்னேன். அந்த மின்னல், வானத்திலிருந்து வந்த மின்னல் தான் சூரிய கதிர்வீச்சினுடைய மின்னல் உயிரை தந்தது. சந்திர கதிர்வீச்சு மின்னல் உடம்பை தந்தது, அந்த உடம்பிற்குள்ள அனைத்து ரத்த மாம்ச சதையும் தந்தது. பிறகு அந்த குரு கிரக கதிர்வீச்சு தான் அந்த முதல் உயிருக்கான அறிவை தந்தது, அந்த உயிருக்கான அறிவை தந்தது. அறிவுக்காரன் என்றால் மனிதனுக்கு மட்டும்தான் அறிவு அல்ல, ஒரு அறிவு படைத்த 5 அறிவு உள்ள மிருகங்களுக்கும் அறிவு இருக்கிறது. அதற்கும் குரு பகவான் தான் அறிவை தருகிறார். அதனால்தான் குரு பார்வை கோடி நன்மை என்கிறார்கள். ஆக அதன் விளைவாக உயிர்களின் அடிப்படை பொருட்களான மூலக்கூறுகள் கிளம்பின, அதிலிருந்துதான் உயிர் தோன்றியது என்றார் அவர். பிற்பாடு சிகாகோவை சேர்ந்த விஞ்ஞானி ஸ்டான்லி மில்லர் 1953ஆம் ஆண்டு இந்த தத்துவம் உண்மை என்று நிரூபித்தும் காட்டினார். மூடிய ஒரு குடுவையில் ஆதி காலத்தில் கடல் இருந்த சூழ்நிலையை உருவாக்கி மின்சாரத்தின் மூலம் செயற்கை மின்னலை அந்த குடுவைக்குள் ஏற்படுத்தினார். அதன் விளைவாக செயற்கை கடலின் அடியில் உயிர் ஏற்படுவதற்கான சூழ்நிலை உருவானது. கவனிக்கவும், சூழ்நிலைதான் ஏற்பட்டது, புதிய உயிரே தோன்றிவிடவில்லை. அது மனிதனால் ஆகக்கூடிய காரியமும் இல்லை. பூமி பந்து உருவான பிறகு முதல் 70 கோடி வருடங்களுக்கு அது உயிரற்று இருந்தது. கடல் உருவான பிறகு கூட நிலம் வெறுமையாகத்தான் இருந்தது. புல் கூட முளைக்காத வெறும் தரை, எரிமலைகள், துப்பிய குழம்பு பாறைகளாகவும் மண் படலமாகவும் இருந்தது. எதையும் எரித்து பொசுக்கும் அளவு அனலான சூழல். முதல் உயிர் தோன்றிய பிறகும் கிட்டத்தட்ட 250 கோடி வருடங்கள் உயிரினங்கள் கடலில் மட்டுமே வாழ்ந்தன. முதல் நிலை உயிரான பாசி தோன்றிய பிறகு அது இனப்பெருக்கம் செய்யவே நீண்ட காலமானது. படிப்படியாக சில கடல் வாழ் தாவரங்கள் தோன்றின. அதன் பிறகு இன்றைக்கு சுமார் 57 கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் ஜெல்லி மீன் தோன்றியது. அடுத்த முக்கியமான திருப்பம், அதன் பிறகு வேறு சில மீன் வகைகள், பவழ பாறைகள் ஆகியவை வந்தன. இதன் தொடர்ச்சியாக காற்றில் ஆக்சிஜன் அளவு அதிகமாகிக் கொண்டே வந்தது. அதை ஆதாரமாக கொண்டு சிறு புழுக்கள் முதலில் நிலத்தில் வந்தன. நுரையீரல் வழியாக சுவாசிக்கக்கூடிய 4 கால் கொண்ட ஒரு வகை மீன் புதிதாக வந்தது. இதுதான் கடலுக்குள் இருந்து நிலத்துக்குள் வந்து உயிரினங்கள் வாழ முயற்சித்ததின் முதல் படி. இதைத்தான் தசாவதார தத்துவம் என்பது. முதல் அவதாரம் மச்சவதாரம், அது மீன் அவதாரம். பிறகு 2வது அவதாரமான கூர்ம அவதாரம் என்பது நிலத்திலும் நீரிலும் வாழக்கூடிய டார்டாய்ஸ் என்கின்ற ஆமை என்று தசாவதாரம் வலியுறுத்துவதை தயவு செய்து ஆன்மீக அன்பர்கள் ஒரு நிமிடம் மனதில் நிறுத்தி இந்த இந்து மதத்தை படைத்த அந்த 18 சித்தர்களையும் நன்றி செலுத்துங்கள். எப்பேற்பட்ட விஞ்ஞான உண்மைகளை 38 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லிவிட்டார்கள். இன்றைக்கு படிக்காத கமலஹாசனை போன்ற இந்து மதத்தை பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை. அவர் முதலில் இதையெல்லாம் படித்துவிட்டு பிறகுதான் அரசியலுக்கு வர வேண்டும். இல்லை என்றால் இன்றைக்கு அரசியலில் முழுக்கு போட்டுவிட்டு போய்விட வேண்டும். இல்லை என்றால் அதங்கி பிரசங்கத்தனமான வார்த்தைகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும். பிறகு பால் முளைத்த இந்த மீன் கடலுக்குள்ளும் இருக்காமல் முழுசாக நிலத்துக்கும் வராமல் வேடிக்கை காட்டியது. அலையடிக்கும் கரையோரமாக இருந்து கொண்டு கடலின் குளிர்ச்சியை உடம்பில் வாங்கிக் கொண்டு தரையில் இருக்க சில 100 தலைமுறைகள் பழகியது. இதில் இருந்துதான் தவளை போன்ற இனங்கள் வந்திருக்கலாம் என்கிறார்கள் விஞ்ஞானிகள். அப்புறம் ஓணான்,
பல்லி போன்றவை வந்தன. காடுகள் வளர்ந்தன. கடலில் பெரிய வகை மீன்கள், நிலத்தில் டினோசர் போன்ற பிரம்மாண்ட விலங்குகள், பறவைகள், பூச்சிகள், வண்ணமயமாக அடங்கிய பூக்கள் பூக்கும் தாவரங்கள், குரங்குகள், அதிலிருந்து மனிதன் என பரிணாம வளர்ச்சி இன்றும் தொடர்கிறது. உலகத்தில் உயிரினங்கள் தோன்றிய மொத்த வரலாற்றையும் சுருக்கி 1 வருஷம் என்கிற கற்பனை காலண்டருக்குள் அடைத்தால், பாசி தோன்றியது ஜனவரி 1 தேதி, மனிதன் தோன்றியது டிசம்பர் 31 அதாவது அவன்தான் கடைசி குழந்தை, இப்போதுள்ள உயிர்களிலேயே பரிபூரணமான குழந்தை. அதனால் சொல்கின்றேன், எக்காரணத்தை கொண்டும் மனிதனை பலிபீடத்தில் ஏற்றி பார்க்கக்கூடாது. விஞ்ஞானிகள் சொல்லும் சராசரி கணக்குப்படி பார்த்தால் ஒவ்வொரு புதிய வகை உயிரினமும் இந்த மண் உலகில் இருப்பது அதிகபட்சம் 50 லட்சம் வருடங்கள் தான். அதன் பிறகு ஏதாவது ஒரு வகையில் அந்த இனம் பூண்டோடு அழிந்து போனதுதான் வரலாறு. அழியும் இனங்கள் விட்டு செல்லும் வெற்றிடத்தை இயற்கை வேறொரு இனத்தை படைத்து நிரப்பிக் கொள்கிறது. பூமி இதற்கு முன்பும் எத்தனையோ அழிவுகளை சந்தித்தும் சமாளித்து வெற்றிகரமாக மீண்டு கொண்டேதான் இருக்கிறது. தாக்கு பிடிக்க முடியாத உயிர்கள் அழிய எஞ்சி இருப்பவற்றை வைத்துக்கொண்டு அது பயணத்தை தொடர்கிறது. பல உயிரினங்கள் அழிந்தாலும் உயிர் சங்கிலி தொடர்கிறது. பிரம்மாண்டமான டினோசர்கள் அழிந்தது தான் நம்மில் பல பேருக்கு ஹாலிவுட் படங்களின் புண்ணியத்தால் தெரியும். ஆனால் அழிந்தவை எத்தனையோ உயிர்கள் தோன்றிய காலத்தில் இருந்து உருவான உயிரினங்களில் 99.9% ஏற்கனவே அழிந்துவிட்டன. இப்போது எஞ்சி இருப்பது நம்மையும் சேர்த்து 0.1% தான். இனி என்ன நடக்கும்? அலையடிக்கும் கரையோரம் குழந்தைகள் மணல் வீடு கட்டி விளையாடுவதை பார்த்திருப்பீர்கள். ஈர மணலில் அவர்கள் வீடு கட்டி முடிக்கும் வரை காத்திருந்தது போல ஒரு பெரிய அலை பொங்கி வந்து அந்த வீட்டை அழித்து விட்டு போகும். சளைக்காமல் அந்த குழந்தைகள் மீண்டும் அதே மாதிரி ஒரு வீட்டை கட்ட ஆரம்பிப்பார்கள். திரும்பவும் அலை வந்து அழிக்கும். எத்தனை தடவை அலை அழித்தாலும் குழந்தைகளுக்கு சலிப்பு வராது. கோபித்துக் கொண்டு அழவும் அழாது. இயற்கையின் விளையாட்டு. அதனால்தான் இந்துக்கள் இந்த வாழ்க்கையே, இந்த ஒரு யுகமே வந்து கிருஷ்ணலீலை என்றார்கள். கிருஷ்ணா என்பது ஒரு மனிதன் அல்ல, ஒரு உருவம் அல்ல, புவியீர்ப்பு சக்தி என்று பெயர். கிருஷ்ணா என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு தமிழில் புவியீர்ப்பு சக்தி என்று பெயர். இந்த புவி ஒவ்வொருவரையும் ஈர்த்து லீலா என்கின்ற விளையாட்டை செய்கிறது. அதற்கு குழந்தைகள் யாரிடம் கோபித்துக் கொள்ள முடியும்? கிட்டத்தட்ட இதே மாதிரியான அழித்தல் விளையாட்டு மிகப்பெரிய அளவில் பூமியில் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடந்தபடியே இருக்கிறது. அதுதான் உயிரினங்களின் பேரழிவு, மாஸ் எக்ஸ்டிங்ஷன். உயிரினங்கள் ஒவ்வொன்றாக தோன்றி இனப்பெருக்கம் செய்து கணிசமான எண்ணிக்கையில் வளர்ந்த பிறகு திடீரென சூழ்நிலை மாறி அவை ஒட்டுமொத்தமாக அழிந்து போய் விட்டிருக்கின்றன. 350 கோடி வருஷ வரலாற்றில், நினைவில் கொள்ளுங்கள், 350 கோடி வருஷ வரலாற்றில் பூமி இதுவரை இப்படிப்பட்ட பேரழிவை 5 தடவை சந்தித்திருக்கிறது என்று ஆய்வாளர்கள் நிரூபித்து இருக்கிறார்கள். ஒவ்வொரு தடவையும் பூமி கிட்டத்தட்ட செத்து பிழைத்திருக்கிறது. அத்துடன் அவ்வப்போது ஏற்படும் இயற்கை சீற்றங்களால் உயிரினங்கள் பெருமளவு அழிவதும் நடந்திருக்கிறது. இதைத்தான் 4 யுகங்களையும் கூட்டினால் உங்களுக்கு கிடைப்பது 38 லட்சத்தி சில்லறை வருடங்கள். அதனால் 350 கோடி ஆண்டுகள் என்பது 5 முறை இதுவரையில் பூமி அழிந்திருக்கிறது என்பதும் இந்து மதம் ஒவ்வொரு யுகத்திற்கும் என்றுமே ஒவ்வொரு குறிப்பிட்ட வருடங்களை அந்த இந்து மதம் வைத்திருக்கிறது. ஒரு குறிப்பாக சொல்ல போனால் இந்த 4 யுகங்களின் மொத்த வருடங்களை கூட்டினால் 38,93,120 வருடங்களாகும். மீண்டும் சொல்கின்றேன், 38,93,120 வருடங்கள். அதில் ஒவ்வொரு யுகமும் கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீர்களேயானால் சில லட்சம் ஆண்டுகளை தாண்டும். அதில் முதல் யுகம் என்று சொன்னால் அதுதான் சத்திய யுகம். அந்த சத்திய யுகம் அல்லது கிருதயுகம் என்று கூறலாம். அந்த யுகத்தினுடைய வருடம் என்ன தெரியுமா? குறித்துக் கொள்ளுங்கள். முதல் யுகம் என்பது 17,28,000 ஆண்டுகள். பிறகு இரண்டாவது யுகமான திரேதா யுகம் 12,96,000 ஆண்டுகள். பிறகு துவாபர யுகம் என்பது 8,06,000
64,000 ஆண்டுகள். பிறகு கலியுகம் என்பது 4 லட்சத்தி கிட்டத்தட்ட உங்களுக்கு 32,000 வருடங்கள். 4,32,000 வருடங்கள். நீங்கள் நன்றாக இந்த ஒவ்வொரு யுகத்தினுடைய எண்ணிக்கையும் கூட்டினால் அது 9 தான் வந்து முடியும். வேறு எதிலுமேயே வந்து முடியாது. 4,32,000 என்பது இந்த கலியுகம். ஆக 4 + 3 7 + 2 9. ஆக இதற்கு முன்பு இருந்த யுகமாகப்பட்டது துவாபர யுகம். அது 8,64,000 ஆண்டுகள் என்று சொல்கிறது. 8 + 6 14, 14 + 4 என்பது 9 தான் வந்து நிற்கும். அதற்கு முன்பும் இருந்த யுகம் திரேதா யுகம் என்று சொல்லப்படுகிறது. அது 12,96,000 ஆண்டுகள். 1 + 2 3, 3 + 9 12, 12 + 6 18, பிறகு 1 + 8 9. பிறகு சத்தியயுகம் 17,28,000 ஆண்டுகள் என்று சொல்கிறது. பிறகு அதுவும் 1 + 7 8, 8 + 2 10, 10 + 8 18 9. அதனால்தான் கால்குலேட்டரிலே 8 தான் இருக்கும். 8க்குள் தான் அனைத்தும் அடங்கும். 9 எதனுடன் சேராது. ஏன் 9 எதனுடன் சேராது என்றால் அந்த 9 தான் புவியீர்ப்பு சக்தி. அதைத்தான் பூமிக்காரகன் அங்காரகன் என்று ஜோதிஷம் வந்து சிறப்பித்து கூறுகிறது. அதனால்தான் கிருஷ்ண பரமாத்மா வந்து தசாவதார தத்துவத்திலே 9வது அவதாரமாக வந்தார். அதனால்தான் அவரை இந்துக்கள் பூர்ணாவதாரம் என்றார்கள். பூர்ணாவதாரம் என்றால் என்ன? இந்த உலகத்தில் உள்ள அனைத்து விதமான சிற்றின்பங்களை அனுபவித்து தூய்த்து அனுபவித்து பிறகு பேரின்ப வாசல் என்று சொல்லக்கூடிய அந்த பேரின்ப கதவை நோக்கி செல்லுதல். அதுதான் உங்களுக்கு ஆன்மீகம் என்பது. இந்த சிற்றின்பத்திலே நீங்கள் கோயிலிலே அமர்ந்து கொண்டு உங்களுக்கு சிற்றின்பத்தில் மனது இருந்தால் நீங்கள் ஆன்மீகவாதியே அல்ல. ஒரு அழகான அழகியான பெண்ணுடன் நீங்கள் பக்கத்திலே அமர்ந்து கொண்டு அவருடைய படுத்துக் கொண்டிருக்கும் போது கூட பிரம்ம சிந்தனையில் நீங்கள் இருந்தால் அதுதான் ஆன்மீகம். அதனால் தான் கண்ணபெராத்மாவை பற்றி கிருஷ்ண பரமாத்மா பற்றி வந்து கவிஞர் கண்ணதாசன் சொன்னார், அவன் மோகநிலை கூட ஒரு யோக நிலை போல் இருக்கும் என்று சொன்னார். இப்போது உயிர் தோன்றியதை பற்றிய விஞ்ஞான ரீதியான விளக்கத்தை கொடுத்து விட்டேன். இப்போது அதே உயிர் தோன்றியதனுடைய இந்து மதம் மகரிஷிகள் கூறிய தசாவதார தத்துவத்தை கூறுகின்றேன், கேளுங்கள். தசாவதார தத்துவம் என்பது மொத்தம் 10 அவதாரங்கள். முதல் அவதாரம் என்பது மச்ச அவதாரம். அதுதான் ஒற்றை செல் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் கடற்பாசி தோன்றியது. அதனுடைய காலத்தை ஆங்கிலத்தில் குறிப்பிட வேண்டும் என்றால் பிறகு பழமையான வந்து கணித மொழியில் கூட வந்து உங்களுக்கு வந்து அந்த ஈராவை குறிப்பிட வேண்டும் என்றால் அதுதான் ஃபிஷ் பாலியோ ஜோயிக் ஈரா. ஃபிஷ் பாலியோ ஜோயிக் ஈரா அதுதான் மச்சவதாரம் என்கின்ற ஒற்றை செல் கடற்பாசி தோன்றியது. அதைத்தான் இந்து மத மகரிஷிகள் மச்சவதாரம் என்றார்கள். பிறகு 2வது அவதாரம் கூர்ம அவதாரம். அதுதான் நிலத்திலும் பிறகு நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய உயிரினம். அதுதான் கூர்மம் என்றால் ஆமை என்று பொருள். அதுதான் ஆம்பிபியஸ் டார்டாய்ஸ். இதனுடைய இரா என்பது மெசோசோயிக் இரா. பிறகு 3வது அவதாரம் என்பது வராக அவதாரம். வராகம் என்றால் பன்றி. முதலில் 4 கால் உயிரினங்கள் தோன்றியது. அதுதான் பன்றி. அதுதான் அதனுடைய குறியீடு தான் பன்றி. அதுதான் போர். இதுதான் சீனோசோயிக் சீனோசோயிக் இரா. பிறகு 4வது அவதாரம் என்பதுதான் நரசிம்ம அவதாரம். மேன் லயன், த லாஸ்ட் அனிமல் அண்ட் செமி ஹியூமன் அவதார். இதற்கு பேர் சினோசோயிக் இராவில் வந்தது. அதாவது பாதி வந்து மனித உடம்பும் அந்த மனித உடம்புக்கு மேல் சிங்க முகமும். அதுதான் நரசிம்ம அவதாரம் என்பது சிங்கத்தினுடைய தலையோடு மனிதனுடைய உடம்பு. அங்குதான் நமக்கு பொது தந்தை என்பவர் ஒருவர் இருந்தார். எல்லா உயிரினங்களுக்கும் இன்றைய உயிரியல் மூல ஆய்வாளர்கள் நம்ம எல்லாருக்குமே ஒரு ஜெனரல் ஃபாதர் மதர் நிறைய, ஆனா ஃபாதர் வந்து ஒண்ணு, அதான் பொது தந்தை. இந்த பொது தந்தை நரசிம்ம அவதாரத்தில் தான் வந்தது. அதைத்தான் இந்து மகரிஷிகள் அதை 4வது அவதாரம் என்றால் உயிரின் பரிணாம வளர்ச்சியிலே 4வது நிலை என்பது மனிதன் மெல்ல உருவாகிறான். ஒற்றை செல் பாசியிலிருந்து பிறகு வந்து ஆமையிலிருந்து அதன் பிறகு வந்து பன்றியிலிருந்து அதன் பிறகு வருகிறான் பாதி மனித பாதி மிருக உடலோடு. பிறகு குள்ளர்கள் தோன்றினார்கள் என்கிறது விஞ்ஞானம். அதுதான் வாமன அவதாரம் 5வது அவதாரம். அந்த குள்ளர்கள் டுவார்ஃப் என்பார்கள். DWARF டுவார்ஃப். அந்த டுவார்ஃப் அப்படின்றது ஹியூமன்
first step. It is the first step toward the human form. Dwarf is the first step. Dwarf is the first step toward the human form என்கிறது விஞ்ஞானம். அடுத்தது 6வது அவதாரம் பரசுராம அவதாரம். A hero but imperfect human என்கிறது விஞ்ஞானம். அவன் ஒரு ஹீரோ தான், மனிதனாக வந்து விட்டான். இந்த பூமியில அவன் தான் முதல் மனிதன், அதனால ஹீரோ. மற்றது எல்லாமே அவனை மாதிரி ஆறறிவு இல்லை, ஆனாலும் அவன் முழுமையான மனிதன் அல்ல. அவன் அரைகுறை மனிதன், அதாவது இம்பர்ஃபெக்ட் ஹியூமன் என்கிறது விஞ்ஞானம். பிறகு 7வது அவதாரம் என்பது ராமாவதாரம். The hero of Ramayana physically perfect. His friend Hanuman is a monkey endowed speech. குரங்கு பேசியது. ஏனென்றால் குரங்கு நம்முடைய மூதாதையர், அதனால் அவனோட நட்பு கொண்டான் ராமன். அதனால் ராமனை a hero of ராமாயணா பிசிக்கலி பர்ஃபெக்ட் என்று சொல்கிறது. இங்குதான் தயவு செய்து ஆன்மீக அன்பர்களே நீங்கள் கவனிக்க வேண்டும். பிசிக்கலி பர்ஃபெக்ட் என்று சொல்கிறது விஞ்ஞானம். ராமன் அதனால்தான் ஒருமுக பரிமாணவன். அவன் உடம்பைத்தான் நம்பினான், சீதாவின் உடம்பைத்தான் நம்பினான், அவனுடைய உடம்பைத்தான் நம்பினான். ஆனால் அவனிடத்திலே எந்த விதமான பிரம்மஸ்மரணையும் முழுமையாக இல்லை. ஓரளவு இருந்ததே தவிர அவனிடம் பிரம்மஸ்மரணை முழுமையாக இல்லை. அதனால்தான் அவனால் பகவத்கீதையை படைக்க முடியவில்லை. பிரம்மஸ்மரணை அவனுக்கு வரவில்லை. அதனால்தான் விஞ்ஞானம் என்ன சொல்கிறது? ராமாவதாரத்தை பிசிக்கலி பர்ஃபெக்ட். அவன் உடல் ரீதியாக பர்ஃபெக்ட். அதனால்தான் காண்டிபத்தை எடுத்தான், அடிச்சான், சீதையை மணந்தான். அவன் ஒரு பெரிய சத்திரியன். அவன் உடல் அளவில் சத்திரியன், மனதளவில் இன்னும் பிராமணன் ஆகவில்லை. பிராமணன் என்றால் ஜாதி அல்ல. நான் முன்பே சொல்லியிருக்கிறேன், என்னுடைய பதிவை தொடர்ந்து ஒருவருக்கு தெரியும். பிரம்மம் என்றால் இந்த எல்லாவற்றையும் படைத்த ஒரு புள்ளி, ஜோதி, பிரம்ம ஜோதி. So physically perfect, his friend Hanuman is a monkey endowed speech. பிறகு 8வது அவதாரம் பலராம அவதாரம். கிருஷ்ணனின் சகோதரன், மனித குல பலத்தை விரிவுபடுத்த தோன்றியவன். மீண்டும், அதாவது அதற்கு முன்பு அவன் பிசிக்கலி பர்ஃபெக்ட் ஆகிவிட்டான் ராமாவதாரம். பிறகு அந்த பிசிக்கலை இன்னும் பல மடங்கு பெருக்குவதற்காக எடுத்த அவதாரம் தான் பலராம அவதாரம் என்கிறது விஞ்ஞானம். இதையேத்தான் சொல்கிறது நம்முடைய மெய்ஞானமும் கூட. இதைத்தான் இந்து மகரிஷியில் 8வது அவதாரம் பலராம அவதாரம். அவன் மிகவும் கோபம் கொண்டவன், சத்துருக்களை அழிப்பதற்காகவும் அந்த யுகத்தை காப்பதற்காகவும் அந்த கால நாகரிகத்தை காப்பதற்காக பிறந்தவன் என்கிறது. அவனிடத்திலும் பலத்தை தான் முன்னிறுத்தியது நம்முடைய தசாவதார தத்துவம். அதையேத்தான் நிறுத்துகிறது விஞ்ஞானமும். இப்பொழுது 9வது அவதாரத்தை என்ன சொல்கிறது என்றால், அதுதான் பர்ஃபெக்ட் ஹியூமன் வித் கனெக்டட் வித் டிவைன் என்கிறது விஞ்ஞானம். நாம் எப்படி டிவைனோட கனெக்ட் பண்ணணும்னு சொன்னது கடந்த துவாபரயுகத்திலே கிருஷ்ண பரமாத்மா ஒருவர் தான். ஆனால் தான் கலியுகம் தோன்றி இன்றைக்கு 5120 ஆண்டுகள். இந்த 5120 ஆண்டுகளுக்கு தான் கிறிஸ்துவம் வந்திருக்கிறது, இஸ்லாத்தும் வந்திருக்கிறது. அதனால்தான் இஸ்லாத்திற்கும் சரி, கிறிஸ்துவத்திற்கும் சரி, இந்து மதத்திலிருந்தே விஷயங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மேடமி பிளாவார்ஸ்கி சொல்கிறார். நான் சொல்லவில்லை, ரஷ்யாவில் பிறந்த மேடமி பிளாவார்ஸ்கி சொல்கிறார். கிறிஸ்துவமே இதிலிருந்து தான் தழுவியது என்றால் பிறகு இஸ்லாத்துக்கு மட்டும் எங்கிருந்து தனியான ரெஃபரன்ஸ் கிடைக்கப் போகிறது? இங்கிருந்து தான், இந்த ரெஃபரன்ஸ் தான். ஆக இது தான் 9வது அவதாரமான ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம், சன் ஆஃப் நான் வெர்ஜின் தேவகி என்று சொல்கிறது. அதுதான் பூர்ணாவதாரம் என்றார்கள் இந்துக்கள். நான் மீண்டும் சொன்னேன், இந்து என்பது சந்திரனை வைத்து வந்தது. சந்திரனுடைய மதம் தான் இந்து மதம். சந்திரன் தாய். அதனால் தான் இந்தியாவிற்கு போய் யாரையும் பிடிக்க வேண்டும் என்று வரலாற்றில் இதுவரை இந்தியா போய் யாரையுமே பிடித்ததில்லை. நீங்கள் வரலாற்றை உற்று நோக்குங்கள், தெரியும் உங்களுக்கு. முகலாயர்கள் தான் இந்த தாய் மதத்தை பிடிக்க வந்தார்கள். பிறகு கிறிஸ்தவர்கள் தான் வந்தார்களே தவிர இந்து மதம் போய் எந்த நாட்டையும் பிடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் எப்போதும் இருந்ததில்லை. காரணம், ஒரு பெண்ணிற்கு எப்போதுமே போராட வேண்டும் என்று அது அவள் நினைக்கவே மாட்டாள். அவளுடைய மௌனம், அவளுடைய அழுகை, அவளுடைய பொறுமையே ஆணை சரணாகதி செய்து விடுவார். ஆனால் தான் இந்து மதத்தில் தோன்றிய அனைத்து முனிவர்களும் சித்தர்களும் ரிஷிபுங்கவர்களும் இங்கே தாய்மையை போதித்தார்கள். அதற்குத்தான் இந்த நாட்டிற்கு பேரே பாரத் மாதா கி ஜெய் என்று நம்முடைய பாரத பிரதமர் கூட அந்த புல்வாமா தாக்குதலுக்கு பதில் தாக்கல் தந்துவிட்டு பேசிய முதல் பேச்சிலே பாரத் மாதா கி ஜெய், அந்த பாரத் மாதா கி ஜெய் என்றார்கள். அதனால் தான் நம் பாரதத்தை மாதாவாக நினைக்கிறோம். காரணம், அந்த சந்திரன் தான் உலகத்திற்கே தாய் கிரகம். அதுதான் முழுமையான கதிர்வீச்சு இந்தியாவில் செலுத்துகிறது என்பதால் தான் அந்த சந்திரனுக்கு மறுபெயர் இந்து. இதெல்லாம் தெரியாமல் கமலஹாசன் பேசுகிறார். இனியும் அவர் வாய் அடைக்க வேண்டும். இல்லை என்றால் அவர் என்பது
அவருக்கு மட்டுமே தெரிந்தது, உலகத்திற்கே தெரிந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அவர் என்பதை பகிரங்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அவர் பேசலாம். அந்த சுதந்திரம் அவருக்கு உண்டு. தான் என்பதை ஒத்துக்கொள்ளும் சுதந்திரம் அவருக்கு உண்டு. அடுத்தபடியாக கல்கி அவதாரம், இதுதான் yet to happen and the savior and is like a Christian advent which Madame Blavatsky believed. Christians undoubtedly copied from the Dasavataram. Blavatsky believed that the Avatara related Hindu texts were an allegorical presentation of Darwinian evolution. Some Orientalist and reformist Hindus in India picked up this idea to rationalize Hinduism as being consistent with modern science என்று சொல்லி முடிக்கிறார் மேடமி பிளாவட்ஸ்கி. முதலில் மேடமி பிளாவட்ஸ்கி யார் என்றாவது கமலஹாசன் அவருக்கு தெரியுமா? தெரியவில்லை என்றால் அதெல்லாம் தெரிந்து கொண்டு பேச வேண்டும். ஏனென்றால் அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து விட்டார். பொது மேடைக்கு வந்துவிட்டால் எல்லாம் தெரிய வேண்டும். இல்லை என்றால் தேரான் தெளிவும் தெளிந்தான் கண்ணயிரும் தீராயிடும் பெற்றரும். என்னை போன்ற தேர்ந்தவர்களும் தெளிந்தவர்களும் அவரை தோலுரித்து பார்த்து விடுவோம். என்ன தோலுரிப்பது? அவர் நான் அவ்வளவுதான், இல்லாமல் பேசுகிறார். ஒற்றை வரியில் முடித்து விடலாம். ஆக இதுதான் இந்து மதம் தோன்றியதின் வரலாறு. இனி அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரையிலும் இந்துக்கள் வாழ்க்கையை லீலா என்றார்கள். விஞ்ஞானிகளும் வாழ்க்கை ஒவ்வொரு 50 லட்சம் ஆண்டுகளுக்கு முடிவடைந்து விடும் விளையாட்டு. பிள்ளைகள் மலர் சிற்பங்கள் விளையாட்டு விளையாட்டு என்கிறார்கள். இந்த விளையாட்டு என்கிறார்கள். ஆன்மீகம் என்றால் இந்த வாழ்க்கை விளையாட்டை அறிந்து கொள்ள முயற்சிப்பது, புரிந்து கொள்ள முயற்சிப்பது என்பதுதான் உண்மை பொருள். ஆன்மீகம் தொடரும். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? Contact ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.